ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து தற்செயலா டாயை மீட் பண்றா. அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு போய் சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்பால அவ வேலை செய்யறதா சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே, ஓரளவு நீ வேலைலாம் கற்றுக்கிட்டு நல்லபடியான வேலையில் ஜாயின் பண்ணிட்ட போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம், பட் ஆனால் இன்னும் நான் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் எனக்கு செய்ய தேவையில்ல, இதுக்கப்புறமாவது ஜஸ்ட் நீ உன்னோட லைஃப்பை பார்த்தீங்கன்னாவே போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதே நேரத்துக்கு பையனை காட்டுறாங்க. பையன் வந்துட்டு பைக் இருக்கிறதுனால கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கேக்கும் ஹீரோயினும் நைட் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா, பையனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அவன் ஃபோனை கூட அட்டன் பண்ணி இவகிட்ட பேச மாட்டான். அப்போ கேக் திட்டுறா, தயவு செஞ்சு நீ அதிகமாக குடிச்சிட்டு இருக்க, போது இதோட வச்சிரு அப்படின்னு சொன்னாலும் அவ கேட்காம புதுசா பாட்டில ஓபன் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த சீன்லயே கேட்ட காட்டுறாங்க. கேட் வந்து மசாஜுக்கு போயிருக்கா. எங்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த டாய் இருக்கா இல்லையா, அவளோட இடத்துக்கு தான் போயிருக்கா. டாய் அப்படியே வந்து சமாளிச்சிடுறா. நீ எங்க போயிட்ட, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ போயிட்ட, அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் போது, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் இருக்க இடம் தெரிஞ்சிடுச்சு, அவன் கண்டுபிடிச்சி வந்து என்னை போட்டு அடின்னு அடிச்சிட்டான், என்னோட குழந்தை வேற அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்க யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபவுண்டேஷன்ல இருக்க எல்லாரும் அந்த பெரிய தலைங்கள்லாம் இங்க தான் இருக்காளுங்க. அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை எப்படியாவது கீழே இழுத்து தள்ளிட்டு நம்ம கேட்டை அந்த இடத்துல உட்கார வைக்கணும், அந்த பொறுப்புல உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம கேட்டோட அம்மாவோட ஐடியாவே. அதுக்கு இவளுங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் டாய் கேட்டுட்டு இருக்கா. பையன் போனையே அட்டன் பண்றது இல்லைன்றதுனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஸ்கூலுக்கே பையனை பார்க்கறதுக்காக வரா. அப்பவும் அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேசாம, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. பொண்ணுகிட்ட உனக்கு என்னதாம்மா பிரச்சனை, நீ ஏமா டல்லா இருக்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கா மாதிரி நடிக்காதீங்க, உங்களுக்கு உங்க பையன் மேல மட்டும்தானே அக்கறை, நீங்க என்னைக்கு என்ன பத்தி கவலைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பிடாம கொள்ளாம எழுந்து போயிடுறா. மறுபடியும் ஹீரோயின் பாட்டில் எடு, சரக்கடி, மட்டையாகு அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டுன்னு அதையே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடுறா. மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ப்ரெசன்டேஷன்ல வந்து கொஞ்சம் சொதுப்பிடுறா போல. அதனால நம்ம கேட்டோட அம்மா எப்பன்னு சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் குடிக்கிறத கம்மி பண்ணணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு, என்ன பண்றது, நீங்க உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தால பயங்கரமா குடிகாரி ஆயிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மொக்க பண்ணி அசிங்கப்படுத்துறாளா. கேட்டுக்கு அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. கேட்டும் அவளோட பிரசன்டேஷனை கொடுக்குறா. இந்த வாட்டி ரெண்டு பேருமே வந்து ஈவனா ஓட்டு வாங்கிடுறாங்க. அதனால ஜட்ஜஸ் மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணுங்க, அதுல வந்து யாருக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க முடியும், அவங்க தான் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு ஹெட்டாவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க கேட்டும் அவங்க புருஷன்காரனும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியா பார்ட்டி பண்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் இவளுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது. ஏன்னா அவங்க அம்மா தான் எல்லாரையும் வச்சு பிளான் பண்றாங்க இல்லையா, அதனால இவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பையன் இப்பதான் வீட்டுக்கு வரான். என்ன விஷயம் இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பையன் கேட்கிறான். உடனே வந்து எல்லாத்தையும் விளக்கமா அவங்க அப்பா சொல்றாரு. இவன் அவங்க அம்மா கூட இருந்ததுனால அந்த ப்ராஜெக்டை பத்தி இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அது அம்மாவோட ப்ராஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க அம்மா வந்து பயங்கரமா குடிக்கிறாங்க, அவங்க வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட் சொல்றா. அதுக்கு புருஷங்காரன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆமா, அவளுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அவளோட ஃபேமிலியே நல்லபடியா இல்லை, அடுத்தவங்களோட ஃபேமிலி அவ எப்படி சரி பண்ணுவா, அது மட்டும் இல்லாம இப்ப பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டா போல, அதனாலதான் வந்து பெரிய ஆளுங்க எல்லாமே அவளை ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றான். பையங்காரனுக்கு கொஞ்சம் அது சுருக்குன்னு கோவம் வந்துடுது. எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். அப்பங்காரன் என்ன பண்றான்னா, பையனோட ரூமுக்கே போயிட்டு கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமா சொல்ற மாதிரி சொல்றான். இதை பார்ப்பா, நான் வந்து உன்னையும் உன் தங்கச்சியும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், உண்மையாவே உங்க அம்மாவோட மனநிலைமை இப்போதைக்கு சரியில்லை,
அவங்க கிட்ட வந்து உன் தங்கச்சி வளர்றதோ சரியில்லை, ஆல்ரெடி வந்து அவ ஏதேதோ திருடுறா, அது மட்டும் இல்லாம பசங்களை கோவப்பட்டு அடிக்கிறான்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அம்மாவை பத்தி, எனக்கு ஏன் தெரியாது, இப்போதைக்கு உங்க அம்மாக்கு தேவை வந்துட்டு ஒரு லோன்லினஸ், அவங்க தனியா இருக்கணும், அவங்க தனியா இருந்தா மட்டும்தான் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு நீ தான் உன் தங்கச்சி எங்க கூட்டிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், உன் தங்கச்சி நம்ம கூட்டிட்டு வந்து நல்லபடியா அவளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனுமே வந்து ஒரு வேளை அப்பா சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறான் போல, சைலண்டாவே இருக்கான். புருஷன்காரன் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான். ஹீரோயினும் அட்டன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது, என்னடி ஃபுல்லா குடிச்சிட்டு உருண்டுகிட்டு கிடக்குற போல, உன் வாய்ஸை கேட்கும் போதே தெரியுதே பயங்கர குடிகாரி ஆயிட்டியோ, ஊர் ஊரா எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்துற அளவு குடிகாரி ஆயிட்டியா, எந்த நேரம் குடிச்சிட்டே இருக்கியா, ஏன் வேலைக்கு கூட குடிச்சிட்டு தான் போறியா அப்படி இப்படின்னு ஏக்கச்சக்கத்துக்கு இவ்வளவு கேவலப்படுத்துறான். உன் பையனாவே என்கிட்ட வந்துட்டான், அடுத்து உன் பொண்ணு அவளுமே தானே என்கிட்ட வருவா, நீ வேணா பாத்துக்கோ, இதுக்கப்புறம் நீ யாருமே இல்லாம தனியா நின்னுக்கிட்டு அந்த சரக்கு பாட்டில் எல்லாம் கட்டிக்கிட்டு அழுதுட்டு, உனக்கு அதுதான் தேவை, உனக்கு அதுதான் வந்து நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் வெளியில வந்து பாக்குறா. புருஷன்காரன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா இவங்க வீடுக்குள்ள எகிரி குதிச்சு வந்திருக்கான். ஆனா ஹீரோயின் வர சவுண்டு கேட்ட உடனே மறுபடியும் எகிரி குதிச்சு வெளில போயிருக்கான். இது மேபி அவளை பயமுறுத்ததுக்காக கூட பண்ணிருக்கலாம். இவ போதையில இருக்கா இல்லையா, படிக்கட்டுல இருந்து இவ தடுக்கி விழுந்து அடிபட்டுருது. பிங்கி தான் மறுநாள் வந்துட்டு இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, இதை பாரு, இது மேபி அவனோட அடுத்த பிளானா கூட இருக்கலாம், உன்னை குடிகாரியாக்கி உன் பொண்ணையும் உன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக கூட இதெல்லாம் பிளான் பண்ணலாம், தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நீ மட்டும் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணல அப்படின்னா உன்னை விட்டு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றா. இந்த வாட்டி தான் இவ உருப்படியா ஒரு ஃப்ரெண்டா ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்துருக்கா. வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போடுறா. என்னம்மா ஆச்சு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, அம்மா இதுக்கு மேல என்னைக்குமே குடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றா. உண்மையாதான் சொல்றீங்களாம்மா அப்படின்னு பொண்ணு கேட்கும் போது, அம்மாவால பண்ண முடியும் அப்படின்னு நீ நம்பலையா அப்படின்னு கேட்குறா. உடனே பொண்ணுமே வந்து இல்லை உங்களால முடியும் அப்படின்னு சொல்றா. மறுபடியும் இந்த மசாஜ் சென்டர்ல காட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த வாட்டி ஜட்ஜ் வந்து நம்ம கிடையாது, ஜட்ஜ் வெளியில இருந்து தான் வர போறாங்க, அவங்கள வந்து நம்மளால மாத்தவே முடியாது, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க வேற அப்படின்னு சொல்லும் போது, யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் என் பொண்ணை பர்சனலா அனுப்பி பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் லேடி சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட டாய் வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதாவது அந்த ஜட்ஜ் யாருன்ற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு, நீ இதெல்லாம் பண்ண வேணாம்னு தான் சொன்னேன், இருந்தாலும் நீ சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கேக் தான் சமாதானப்படுத்துறா. நீ கவலைப்படாத, இது எல்லாமே மாறும், நான் எந்த நேரமும் உன் கூட தான் இருப்பேன், நீ என்ன நிலைமையில இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா சொன்னதை தட்டாம பையன் போயிட்டு அவன் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீயும் வந்துடுறியா என் கூட, அங்க போயிட்டா செம ஜாலியா இருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அங்க யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, அங்க ஆல்ரெடி அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, நான் அங்க வரமாட்டேன், நான் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டு கேட்டோட வீட்டுக்கு வெளி சைட்ல வந்து ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு, கரண்ட் வேற இல்ல. இவன் என்ன பண்றான்னா கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு டோர் அண்ட போறா. அதுக்கப்புறம் பார்த்தா பையன் தான் உள்ள வரான். உள்ள வந்த உடனே கேட்டுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏண்டா உனக்கு அறிவு இல்ல, மணி என்ன ஆச்சு, இத்தனை மணிக்கு என்னவோ திருட மாதிரி உள்ள வந்துகிட்டு இருக்கியே, இந்நேரம் நான் கத்தி எடுத்து உன்னை குத்தி இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. சரி விடு, இதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, டீனேஜ் பையனா அப்படி இப்படி இருப்பான், கொஞ்சம் லேட் நைட் வருவான் வீட்டுக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னும் போது, அதெல்லாம் அவனோட வீட்டுல செய்ய முடிஞ்சுதா, இங்க வந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இவன் இங்க வந்திருக்கானா, அவன் வீட்லயே இருந்தா இந்த மாதிரி லேட் நைட் போவானா, என்னோட வீட்டுல என்னோட ரூல்ஸ் பிரகாரம் தான் நடந்துக்கணும், அவன் எந்த டைமுக்கு வெளியில போறான், எந்த டைமுக்கு உள்ள வரான் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் தான் பொறுப்பு, அவன் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்றா. உடனே பையனும் கத்த ஆரம்பிச்சான்னா, ஒன்னும் உங்களுக்கு அடிமைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் அவளோட பொண்ணை பத்தி பயங்கரமா கவலைப்படுறா. அவ ஏதோ மாதிரி இருக்கா, எதையோ மறைக்கிறா, அது என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றான்னா, அவன் எனக்கு தெரிஞ்சு நார்மலா தான் இருக்கா, மேபி அவளோட
அண்ணனை மிஸ் பண்றாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில பையனை வந்து சமாதானப்படுத்துறான். இத பாருடா, அவங்க சொல்றாங்க அப்படின்னா பெரியவங்க வந்து உன் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. லேட் நைட் நீ வீட்டுக்கு வர்றதும் தப்பு தானே. நீ இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதை உங்க அம்மாவா இருந்தாலும் விட்டுருக்க மாட்டாங்க தான். அதனால நீ தான் இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. அது மட்டும் இல்லாம டீனேஜ் பசங்க அப்பா அம்மாவை எப்பயுமே தப்பா தான் நினைப்பாங்க. அவளும் உனக்கு அம்மா மாதிரி தான். அவ உன் நல்லதுக்கு தான் எல்லாமே சொல்றா பண்றா. அதனால நீ உன் தங்கச்ச மட்டும் எப்படியாவது பேசி கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றான். கடைசியா இந்த ஆக்டர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா அந்த புது ஜட்ஜ் ஒருத்தவங்க வரப்போறாங்க இல்லையா, அவங்கள பாக்குறதுக்காக சர்ப்ரைஸா ஹீரோயினை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டான். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, கேட்டுமே அதே இடத்துக்கு அவங்கள பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனா அவங்க வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவனை வந்து பயங்கரமா கொஞ்சவே ஆரம்பிச்சிடறாங்க. அவனுக்கு அவங்க ஆன்டி போல, என்னடா நீ சாப்பாட்டு கூட வர்றதில்ல அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே கேட்டுக்கு தெரிஞ்சிடுது, அவ்வளவுதான், இதுக்கு மேல இது தாளாது அப்படின்னு. டாம காட்டுறாங்க. டாம் வந்து ஒரு கிளப்புக்கு போயிருக்கான். அந்த கிளப்ல தற்செயலா புருஷன்காரனை மீட் பண்ணும்போது இவன் பேசாமையே இருக்கான். அப்ப ஏண்டா, பழைய ஃப்ரெண்டு தான், என்னதான் இருந்தாலும் ஒரு வாட்டி சண்டை போட்டுட்டோம், அதுக்காக என் கூட நீ பேசக்கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவனே கேட்குறான். உடனே டாம் வந்து நீதான் எங்க பேசாம விட்டுருவியோடான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து நைட்டு பூரா குடிச்சுக்கிட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து புருஷன்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லா போகுது, நானே கேள்விப்பட்டேன். நான் வந்து புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ண போறேன், அந்த கம்பெனியை நீ பார்த்துக்கோ, நாளைக்கே என்னோட ஆஃபீஸ்ல வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்றான். மறுநாள் மறுபடியும் வந்து அந்த மீட்டிங் எல்லாம் நடக்குது. மீட்டிங்ல வந்து 2 பேரும் அவங்க பிரசன்டேஷனை வந்து சப்மிட் பண்றாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஹீரோயினோட பிரசன்டேஷன் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளோட கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், கேட்ட பார்க்கணுமே. அப்ப கேட்டோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவ பயங்கரமா குடிக்கிறா, அவளால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜட்ஜுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது உண்மையா இருந்தா கண்டிப்பா நானுமே இந்த ப்ராஜெக்ட வந்து உன்கிட்ட கொடுக்க மாட்டேன், அதுக்கு என்னன்ற விளக்கத்தை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, உண்மைதான், நான் கொஞ்ச நாளுக்கு குடிச்சிட்டு இருந்தேன், பட் இப்ப எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், அது மட்டும் இல்லாம நான் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போயிட்டு இருக்கேன், நீங்க வந்துட்டு உங்க எல்லாரோட மெயில் அட்ரஸையும் ஓபன் பண்ணி பாருங்க, அந்த டாக்டரே உங்களுக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மெயில் எல்லாம் பார்த்த உடனே அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருந்துறவங்களுக்கு வந்து நம்ம சான்ஸே கொடுக்கல அப்படின்னா யாரும் திருந்தவே மாட்டாங்க, சோ நான் இந்த ப்ராஜெக்ட வந்து டாக்டர் ஜெயனுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புருஷங்காரன் வீட்டுக்கு வந்தா வீட்டுல உட்காந்து கதறி கதறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா பொண்டாட்டிக்காரி. என்னதீ ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அவ்வளவுதான், அவ என்ன வந்து வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, புருஷங்காரன் வந்து டாம பார்ட்டி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறான். எதுக்காகடா இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னும் போது, இனிமே என்னோட கம்பெனியை நீ தான் பாத்துக்க போற, நீ தான் மொத்தமா பாத்துக்க போற, இந்த கம்பெனி வந்து என்னோட மாமனாருக்கு தெரியாம நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் சொல்றான். உடனே டாமுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, பயங்கரமா அடிச்சுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவன் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அப்படின்னு வேற தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் இந்த அளவுக்கு பண்றான் அப்படின்றத பார்க்கும் போது டாமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தியை யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கான். அவளை வந்து டாமோட பக்கத்துல உட்கார வைக்கிறான். டே, இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி டாம் சொல்லும் போது, இது பார், உனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தா அவகிட்ட நோன்னு சொல்லிடு, மற்றபடி அவ ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் எதுவும் பண்ண போறது இல்லை, எதுக்காக நீனோ சின்ன பையன் மாதிரி இந்த மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க, ஏன் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இவனும் அப்படியே சைலண்டாவே இருக்கான். அதுக்கு மேலேயே அவர் வந்து என்ன சும்மாவா இருப்பாரு. இப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, டாம் வந்து முந்தின நாள் அவன் கூட குடிச்சிட்டு இருக்கும் போது எல்லா விஷயத்தையும் உளறிட்டு இருக்கான். நானும் பொண்டாட்டியும் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சா நீ மன்னிப்பியும் மன்னிக்க மாட்டியோன்னு நினைச்சேன், நீ பேசுவியோ பேச மாட்டியோன்னு நினைச்சேன், என் பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே கண்டிப்பா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி புருஷங்கார எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே இவனோட பிளான் தான். இப்ப வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத வீடியோ எடுத்துட்டான். இதுல என்ன காமெடி அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு டாமோட வெட்டிங் ஆனிவர்சரி வேற. அவங்க வைஃப் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கா. இவர் எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியா இப்பதான் எழுந்து கிளம்பி பொக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்க போறாரு. போன உடனேயே வந்துட்டு அவ சைலண்டாவே உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு என்னன்னே புரியல. போட்டோவும் வீடியோவும் ரொம்ப கிளாரிட்டியோடய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்டுறா.
அவ்வளவுதான், டாம் மண்டையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நாளும் நான் உன்னை லவ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நீ பண்ண எல்லா கேவலத்தையும் பொறுத்துட்டு போனேன். ஆனா கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். இதுக்கு மேல எதுவும் நமக்கு செட் ஆகாது, நம்ம 2 பேருமே பிரிஞ்சிடலாம். இதுக்கப்புறம் உன் பக்கத்துல உட்கார்றதுக்கு கூட எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக் பாட்டு அங்க இருந்து எழுந்து போறா. இவன் அதுக்கு ஒரு மீனிங்கோ இல்ல, தயவு செஞ்சு நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் அங்கிருந்து போயிடுறா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.